வணக்கம். வழக்கத்துக்கு மாறா சில தகவல்கள தொடர்ந்து குடுத்துட்ருக்கோம். எல்லாத்துலயுமே ஒரு வித்தியாசமான அப்ரோச்ச வச்சிருக்கிற சைனா, அடுத்த கட்டமா ஒரு புது முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. சீனாங்கிறது வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு அப்படிங்கிறதுனால, அதுல ரேரான சில கனிமங்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. மினரல்ஸ். இத வச்சு எப்படியாவது அத கமர்ஷியலைஸ் பண்ணலாமா? கார்பனுக்கு மாற்றா யூஸ் பண்ணலாமா? அப்படிங்கிற மாதிரியான வித்தியாசமான ரிசர்ச்ல சைனீஸ் ஈடுபடுறத உலகம் ஃபுல்லா இருக்கிற ஊடகங்கள் இத வந்து ஸ்பெசிஃபிக்கா ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. இன்னைக்கு தேதியில நம்ம சைனாவ என்னதான் குறை சொன்னாலுமே, அவங்க வந்து இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ அவங்க தான் அதிகமா எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. எல்லாமே வந்து உலகத்த கொஞ்சம் காப்பாத்தணும், சுற்றுச்சூழல பாதுகாக்கணும். அதே நேரத்தில அத வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அத வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மூலமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சைனா செஞ்சு காட்டி, அதோட மட்டும் இல்லாம, இன்னைக்கு தேதியில உலகம் முழுக்க இருக்கிற முக்காவாசி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு அதுக்கான ரேர் எர்த் மெட்டல்ஸ டிசைன் பண்ணி, அத இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னோடியா காட்டுறது சைனா அப்படிங்கிறத யாராலயும் மறுக்க முடியாது. அந்த வகையில சைனாக்காரங்க இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டையும் விட ஒரு ஸ்டெப் அதிகமா போயி, நிலாலேருந்து கிடைக்கிற அந்த மண்ண எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுல புதுசா 2 மினரலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் புது அப்டேட். இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில இருக்கிற எல்லா பொருளையும் அவங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு தனியா ஒரு டீம் இருக்கு. அதேபோல நிலாலேருந்து இல்ல வேற ஏதாவது கிரகங்கள்ல இருந்து செவ்வாய் கிரகங்கள் மாதிரியான வேற கிரகங்கள்ல இருந்து எரிக்கல் மாதிரி பூமிக்கு வந்து விழுந்துருந்துச்சுன்னா, அந்த பொருள கொண்டு வாங்க. அந்த பொருள்ல பூமியில இருக்கிற எந்த மெட்டீரியல் கூடவும், எந்த வகையான பொருள் கூடவும் ஒத்துப்போகாத சில முக்கியமான தாது பொருட்கள் அதில இருக்குதா அப்படின்ற ஆராய்ச்சியில சைனா ஈடுபட்டிருக்காங்க. அந்த வகையில இப்ப புதுசா வந்து நிலாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மண், அதேபோல நிலவுக்கு பக்கத்துல இருந்து விழுந்த ஒரு எரிக்கல்லுடைய சாம்பிள எடுத்து அதிலிருந்து 2 மினரல்கள கண்டுபிடிச்சிருக்காங்க சைனா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேன்சைட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஊர்ல சாங்சைட் அப்படின்ற பேர்ல அத சொல்றாங்க. இந்த சாங்சைட் அப்படிங்கிற பொருள் பூமியில இருக்கிற எந்த விதமான ஒரு பொருளோடவும் ஒத்துப்போகல. அது ஒரு வழக்கமான ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது 1. இதேபோல 2வதா ஒரு கனிமத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கனிமத்துக்கு பேரு மேக்னீசியோ செங்சைட் அப்படிங்கிற பேர யூஸ் பண்றாங்க. இது வந்து 2022லேருந்து இதுக்கான வேலைகள யூஸ் பண்றாங்க. உலகத்துல அவங்க மட்டும் எப்பவுமே, அதாவது சைனீஸ் மட்டும் எப்பவுமே ஒரு தனியா தெரிவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில ஆதாரங்கள், ஒரு சில சான்றுகளும் இருக்க தான் செய்யுது. அமெரிக்கா அப்புறம் வந்து மத்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம்னு ஒண்ணு ஆரம்பிச்சா, இவங்க மட்டும் தனியா வந்து நாங்க உங்க கூடலாம் சேர மாட்டோம். நாங்களே தனியா சைனாக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் சென்டர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அதுக்கான கட்டுமானங்கள்ல ஈடுபடுறாங்க. நிலவோட டார்க்கஸ்ட் சைடு இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத ஒரு பகுதிகள்ல தரையிறக்குறதுல இந்தியாவும் முயற்சி பண்ணுச்சு. அதே நேரத்தில சைனாவும் முயற்சி பண்ணுச்சு. அதில சைனா சக்சஸும் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த நிலவிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள எப்படி அத வந்து அதிலிருந்து ஏதாவது மினரல் எடுத்து, அதை எப்படி மனிதர்களுக்கு பயனுள்ளதா மாத்தலாம் அப்படிங்கிறது தான் சைனா எடுத்திருக்கிற முக்கியமான ஒரு ஆராய்ச்சியுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, நம்ம இந்தியால ஒரு உயிரினம் ரொம்ப அழிஞ்சுக்கிட்டே வருது. இது வந்து ஒரு அலார்மிங்கான கால் அப்படின்னு சொல்லி கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் வந்து இத வந்து ஒரு அலார்மிங் கால் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்ல ஒரு வயல்வெளி மாதிரியான பகுதிகள்லயோ, இல்ல ஒரு மரங்கள், காடுகள் அடர்ந்த ஒரு பகுதிகள்லயோ வந்து டிராகன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, தும்பிகள். இந்த தும்பிகள் வழக்கத்த விட ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. இது ஒரு பெரிய அலார்மிங் கால். உங்களோட எக்கோசிஸ்டம்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இத ஒரு அலார்மிங் காலா குடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய எண்ணில் அடங்காத ஒரு வளங்கள், நேச்சுரல் மினரல்ஸ், அதாவது இயற்கை வளங்கள் அதிகமா இருக்கிற ஒரு இடங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த 1000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற இந்த வெஸ்டர்ன் காட்ஸு நீங்க எங்க திரும்புனீங்கனாலும் ஒரு இயற்கை எழில் கொஞ்சுற ஒரு மரங்கள், ரொம்ப அமைதியான ஒரு ஒரு சூழல் இருக்கிற ஒரு இடங்கள். இந்த மாதிரியான இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில என்னென்ன மாதிரியான உயிரினங்கள் வாழுது, அது என்னென்ன மாதிரியான தாக்கத்த சுற்றுச்சூழல்ல ஏற்படுத்துது அப்படிங்கிறது சம்மந்தமா இப்போ வந்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க. இது இந்திய அரசாங்கமே இத பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆய்வு பண்றதுக்கு முன்னாடி ஆய்வுக்கும், இப்ப இருக்கிற ஆய்வுக்கும் ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய அந்த தும்பிகள் 35% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இது ரொம்ப பெரிய ஒரு வேக்கப் கால். நீங்க இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இந்த ஆராய்ச்சியில அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இதுவரைக்கும் பதிவு பண்ணப்படாத, உலகத்திலேயே வேற எங்கேயும் கிடைக்காத
இந்த மாதிரியான தும்பிகள் 143 வகைகள் இருக்குது. இந்த 143 வகைகளும் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியான டிசைனில் இருக்குது. வழக்கமாக ஒரு சந்தன நிறத்தில் இருக்கிற தும்பிகள் வழக்கமாக எல்லா ஊர்கள்லையும் நம்ம பார்க்க முடியும். அதிலே வேறு வேறு கலர்கள் இருக்கிறது. இந்த டிராகன் ஃப்ளைஸில் இத்தனை வெரைட்டிஸ் இருக்குது. அதனால் உலகத்திலே வேறு எங்கேயும் பார்க்க முடியாத இந்த மாதிரி அழகான உயிரினங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமாக அவங்க சொல்கிற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, காட்டுப்பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த வனப்பகுதியில் கொஞ்சமாவது ரெஸ்டோர் பண்ணாதான் இந்த சுற்றுச்சூழலில் இயற்கை பேரிடர்கள்லேருந்து நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் அந்த ரிசர்ச்சாக இருக்குது. ஸோ தும்பிகள் தானே, இது ஒரு சாதாரண விஷயம்னு கடந்து போயிட முடியாது. இந்த தும்பிகள் சுற்றுச்சூழலில் எவ்வளோ பெரிய முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதையும் இந்த இந்திய விஞ்ஞானிகள், இந்திய ஆய்வாளர்கள், அப்புறம் உலகளாவிய ஆய்வாளர்கள் தும்பிகள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த தும்பிகள் மட்டும் இல்லாமல் கேலக்ஸி ஃப்ராக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை தவளை இனங்கள் இதுவும் காணாமல் போயிருக்குது. இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதை தெளிவாக சொல்லியிருந்தாங்க. கேலக்ஸி ஃப்ராக்ஸ் போனாலும் அது ஒரு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். சுற்றுச்சூழலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த சங்கிலிகளில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் ஏற்கனவே சொல்லியிருந்த ஒரு அறிக்கை. ஏற்கனவே தவளை இனம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்கிட்டு இருக்கு. கேலக்ஸி ஃப்ராக் அப்படிங்கிற இனம் காணாமல் போய்கிட்டு இருக்கு. அடுத்த கட்டமாக தும்பிகள் காணாமல் போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, காடுகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த டீஃபாரஸ்டேஷன் சொல்லக்கூடிய வனப்பகுதியை மரங்களை வெட்டுறதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணால் மட்டும்தான் இருக்கிற சுற்றுச்சூழலை நம்மளால் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வாளர்கள் சொல்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. சரி, இது கிரிக்கெட் காலம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே கிரிக்கெட்டை ஒரு ஆர்வமாக பார்க்கும்போது இந்த ஒரு தகவலும் கொஞ்சம் வித்தியாசமாகப்பட்டது. அது ஒரு திருநங்கையுடைய தகவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படிங்கிறதுனால அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சேலத்தை சேர்ந்தவங்க ரித்திகா ஸ்ரீ. அவங்க பிறப்பால் ஆண், ஒரு முத்துராஜா அப்படிங்கிற பேரில் அவங்க பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. தான் ஒரு திருநங்கை தான் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி, திருநங்கையாக இருந்தாலும் தனக்கு விருப்பப்பட்ட துறையில் அவங்க முன்னேறணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. இவங்க 2019 இருந்தே கிரிக்கெட் மேலே ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குன்றப்போ இவங்களுக்கு வேற ஒரு வகையான ஆசை வந்திருக்கு. அம்பையரிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இருந்த ரொம்ப நாள் ஆசையாக இருந்திருக்கு. தன்னோட ஐடியா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இப்போ இதை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படின்னு தெரிஞ்சு கிரிக்கெட் அம்பையரிங்க்கு என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், அதை எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கற்றுக்கிட்டு 2019 போயிட்டு அம்பையரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல கேலியும் கிண்டலும் இவங்கள எல்லாருமே பண்ணியிருக்காங்க. உருவ கேலி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு பிடிச்ச துறையில் அவங்க ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வெவ்வேறு தரப்பினர்கிட்டையும் போய் அப்ரோச் பண்ணும்போது, இது வரைக்கும் கிரிக்கெட்டில் ஆண் நடுவர்கள், பெண் நடுவர்கள் இருப்பாங்க. 3ஆம் பாலினத்தவர் இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறதுனால ரித்திகாவோட இந்த முயற்சிக்கு எல்லாருமே ஆதரவு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த ரித்திகா ஸ்ரீ இந்திய அளவில் ரொம்ப பேசப்படுற ஒரு முக்கியமான 3ஆம் பாலினத்தவரான அம்பையராக மாறி இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இவங்க 2024 பாலின மாற்று அறுவை சிகிச்சை எல்லாமும் செஞ்சுருக்காங்க. இப்போது அவங்களுக்கு பல தரப்புல இருந்து பாராட்டுகள் குமிஞ்சிட்டு வருது. இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு திருநங்கை அம்பையர் கிரிக்கெட் போட்டிகளில் பர்ஃபெக்டாக அம்பையரிங் பண்ணதில்லை அப்படிங்கிறதுனால முதல் முயற்சி எல்லா தரப்புல இருந்தும் இவங்களுக்கு முக்கியமாக பாராட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம ஊருக்கார திருநங்கையாக இருக்கிற ரித்திகா ஸ்ரீயை நம்ம எல்லாருமே பாராட்ட வேண்டியது எல்லாருடைய கடமையாக இருக்குது. இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தொடர்ந்து கொடுக்குறேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.